Hi friends, welcome to my YouTube channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போறோம். So என்ன vlogனு பாத்தீங்கன்னா எங்க ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ண போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டூர் மாதிரி காட்ட போறோம். So நாங்க பாத்தீங்கன்னா எங்க ஃப்ரிட்ஜ்ல இப்படிலாம் நாங்க ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னு காட்ட போறோம். So வீடியோ ஃபர்ஸ்ட் இப்பலாம் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். So அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட பேர் வந்து மோட்டு, சும்மா சொல்லி பார்த்து சரி அது பேருமா ஸோ வாங்க பார்க்கலாம். பார்க்கலாமா ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஸோ இதை தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். சூப்பராக நான் இங்கிட்டு வந்துக்கிறேன் பாருங்க, இப்படி தான் இருக்குது ஈஸியாக. ஸோ இதை எல்லாத்தையும் தொடச்சி இது ஒரு பேத்தனமாக கத்திக்கிட்டு இருக்கேன்னு என்னை வீடியோ எடுக்கிறியா. ஸோ அதுக்கு இதை க்ளீன் பண்ணலாமா பாருங்க. அதுக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வந்தாச்சு. ஸோ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒவ்வொன்றாத்தையும் வாங்க. அப்படிங்களா வெஜிடபிள் பேஸ்ட் டமாட்டா ருட்டே இங்கே க்ளோஸ்அப்பில் பாருங்க எவ்வளோ உப்பு கிடக்குது. இங்கே வா க்ளோஸ்அப்பில் பாருங்க எவ்வளோ குப்பைகள் பாருங்க, எவ்வளோ டஸ்ட் இருக்குதுங்க. ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாமா. லைட்டாக கலட்டியாச்சு. பொடி கண்ணாடி போடலடா மோனே. அடிக்க வைத்து அதுக்கும் இருக்குது கலட்ட முடியாதா கலட்டாது. இப்படி நம்ம செய்யாதங்கிறோன்னா அதுக்கும் செய்வோனே முடியும். ஒண்ணுமே டஸ்ட்டு ஏம்மா இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாதுமா. நம்ம உள்ள உனக்கெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் வேலை பார்க்குறோம். அதையாவது நல்லா உனக்கு குப்பையாச்சுன்னா நானே க்ளீன் பண்ணி தரேன். மாட்டீங்க எப்படியே சூப்பராக மாட்டிருக்கேனா. வீட்டுலாம் அவ்வளோவா இல்லை, அங்கே மட்டும்தான் இருந்துச்சு. இதுக்குள்ள மாட்டிடும் போல. அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வச்சிடும். இல்லை இது அவ்வளோ க்ளீன் பண்ணுவோம். இன்னும் தண்ணி போகவே மாட்டேங்குது. தண்ணியை வச்சு தொடக்கணும். சரி இப்போ இதற்கு நீ வேணா அந்த இந்த கண்ணாடிக்கு தயாச்சு கண்ணாடிக்கு ஸ்ப்ரே அடிப்பேல. ஆமாம் அதெல்லாம் வைக்கக்கூடாது. சோப்பு அடிச்சு விடு. அடுத்து இது லைட்டாக மட்டும் நல்லா க்ளீன் பண்ண வேண்டும். இது வேற வந்துட்டே இருக்குது. இதுக்கு அண்டா கொடுத்தா அடுத்த ரவுண்ட் இதை மட்டும் பாரு. உங்க வீட்லையும் இப்படி இருக்கா அப்படின்னு மட்டும் இப்ப ஆயிடுச்சு. அம்மா கொளுத்து விட போது என்னை அடிய பாரு. அடிப்பியாமா கண்டிப்பாவா. இங்கே வர்றோம் நீ இருக்குவே எவ்வளோ இருக்கணும். அது என்னடா போக மாட்டேங்குது. மாவா இருக்குது.
இங்கே வரும். ஐயோ அம்மா அடி என்னை கொல்ல போகுது ரெண்டு தெரிஞ்சு வச்சு. லைட்டாக அப்படி கையில் எடுத்துக்கணும், இல்லைன்னா அவனே சிந்திடும். இது பார்த்தீங்கன்னா நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எது வைக்க போகிறோம், இது என்னதுடா பாலடையாமா? குட்டி குட்டி டப்பாவெல்லாம் இது போட்டுருணும் உள்ள போல, அதனால வச்சிடும். கைக்கு எசவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் இதை தூக்கி இங்கிட்டு வச்சுக்கோங்க. டொமேட்டோ அடுத்து இது என்னதுடா ரொம்ப நாளா இது, இதுக்குள்ள தண்ணி ஊற்றி வைக்கிறதுன்னு இல்லையோ? அடுத்து கருவாடு அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு இங்கிட்டு போயிடலாம். ஓகே டன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி எடுத்து வச்சுக்கிடுவோண்ணே. வா இதை ஃபுல்லும் கவர் நல்லா உங்கள் வீட்டில் வேஸ்ட் கவர் இருந்துச்சுன்னா அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். பெஸ்ட்டு கருவேப்பிலை நம்ம கொட்டிக்கலாம். ஆல்ரெடி எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாத்தையும் நாள் விட்டாங்க. ஐயோ அதுவும் ரெக்கார்ட் ஆயிடுக்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிதீன் கவரில் வெண்டைக்காய், ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் இதுக்கு நம்ம உள்ளே போட்டுக்கலாம், அரேஞ்ச் பண்ணி. இது மிளகா உள்ள வச்சு வெண்டைக்காய் சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் அது மூளை இருக்கவங்க தான் சாப்பிட்றது. அப்போ உனக்கு மூளை இல்லை தான் இருக்கு. என்ன அதுக்கு என்ன பஞ்சம்னாலும் இருக்கும். தண்ணியா இருக்கு அம்மா, வெண்டைக்காய் இப்படி தண்ணியா இருக்கு, ஒன்றும் செய்யாதா? தண்ணியா இருந்துச்சுன்னா வெயில் காலத்தில் வை, வெயிலில் வை. வெயிலில் வச்சோம்னா காஞ்சி போயிடும். அடுத்து கேரட், அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதையும் தனியாக எடுத்து வச்சு அதுக்கு ஒரு முடிப்பு காற்று நல்லா போட்டு விட்டுருங்க, இல்லைன்னா டயர் வெடிச்சிடும். ஆமாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா இலை, இது எல்லாத்தையும் பாக்ஸ்குள்ளே எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டப்பா இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பெரிய பெரிய திங்ஸை ஃபுல்லுமே இந்த கவரில் அடைச்சிக்கலாம். ஆனால் அந்த குட்டி குட்டி திங்ஸை மட்டும் இந்த பாக்ஸ்குள்ளே அடைச்சி நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் பாக்ஸாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள், பச்சை மிளகாய் அதை ஃபுல் நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவோம். மிளகா சாப்பிட்றவங்க உடம்புக்கு நல்லது. சரி ட்ரை பண்ணிட்டேன். நீ ட்ரை பண்ண உன்னைய பார்த்து அக்காவும் சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் சொல்கிறவங்க தான் செய்யணும். இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நீ சாப்பிட்ற மாதிரி வருமா? என்ன சொல்ற? நீ சாப்பிட்றாங்கண்ணே செம்பா. பட் காலையில தான் பஞ்சமில்லாம போகும். என்ன சொல்ற? அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா இப்படியே மூடிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஒரு பாக்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெள்ளை கலர் பாக்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சியை போட்டுக்கலாம், ரெண்டாக உடச்சி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி, இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஸ்வீட் பாக்ஸு. அடுத்து பொட்டேட்டோ, இதை ஒரு கவரில் ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் வெயிட்டான பொருள். லைட்டாக மிக்ஸ் போட்டு காற்றை போட்டு வச்சுக்கலாம். இதை எப்படி எடுத்து அடுத்து கத்திரிக்காய் இப்படி இஸ்திரி மாதிரி பேசிட்டு என்னது உடும்பை இஸ்திரி. இஸ்திரினா என்னது?
திருப்பி அடுத்து என்ன பீட்ரூட் ஜூஸ் போடுவாங்க. இதை எடுத்து ஃபஸ்ட்டு எப்படி முடிஞ்சிச்சு காற்ற போயிட்டு. ஸோ அவ்வளோதான். பாக்கி இருக்கிறது கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலைக்கு தான் இந்த டப்பா. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். கருவேப்பிலை சட்னி சாப்பிட்டா முடி வளரும். உண்மையாக தான்டா மோனே, ட்ரை பண்ணி வரும், முடி கொட்டாது. என்ன மண்டே ஆட்டிட்டு இருக்கு சொல்ற. உண்மையை சொன்னா சில பேருக்கு பிடிக்காது. அவ்வளோதான், இந்த பாக்ஸ் ரெடி ஆச்சு. ஸோ அடுத்து கொத்தமல்லி சாப்பிட்டா கொத்தமல்லியும் சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லதுதான். அது என்ன? அதெல்லாம் எனக்கு கருவேப்பிலை தெரியும், கொத்தமல்லி தெரியாது. புதினா சாப்பிட்டாவா மூளை வளருமா? உடம்புக்கு நல்லது. அதான் என்னது நல்லதுடா. எப்படி உன் மேல உள்ள வெறியில உள்ள அவ்வளவுதான். இப்படிதான் இந்த பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வர்ற புதினாவை எப்படி கொடுத்துருக்கேன், ஏமாத்தி இருக்கேன். இப்போ லைட்டா இதாயிடுச்சு. புதினா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா புதினா கொஞ்சோண்டு தான் இருக்கு. அதையும் வர்ற அந்த வெயில் காஞ்சு வெயில் வாங்கி இந்த உடனே ஃபுல்லும் வர வெயில் ஓவர் வெயில். நேற்று மழை என்ன, நேற்று சரியான மழைல உங்கள் ஊரில் மழை வந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க. எங்கள் ஊரில் மழை வந்துச்சு. பட் வெக்க சரியான இருக்கு, தாங்க முடியாத அளவு இருக்கு. ஃபுல்லும் வேஸ்ட்டு தான்டா. இப்படி தான்டா இருக்கு புதினா. அவ்வளோதான். இது என்னத்த இருக்கு. சரி கட்டணி வந்துட்டு. ஸோ அடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே டஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே எத்தனமாக இருக்குது. ஸோ இதை ஃபுல்லுத்தையும் தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டூர் மாதிரி காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லும் டஸ்ட்டு தான். ஸோ எல்லாமே கொட்டி கிடக்குது. எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, விருண்டுப்பா தான். ஸோ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே எப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், ஃபுல்லுமே பேக்கெட் போட்டு வச்சாச்சு. ஸோ இதை ஃபுல்லுமே நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபுல் வெயிட்டான பொருள் தெரியுங்களா. இதை ஃபுல்லும் இந்த கீழ் ட்ராயர் இருக்குல்ல, ஸோ இதில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபுல்லாக இது ஃபுல்லாக இந்த கவரில் இருக்கிறத மட்டும் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சுலாங்க. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா அப்படியே நீட்டாக உள்ளே கிடக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ், நம்ம பாக்ஸில் வச்சுருந்தோம்ல, இது எல்லாத்தையும் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதுனா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஸோ அவ்வளோதான். பாருங்கள் எப்படி நீட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம நீட் ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லை, எந்த ஒரு குப்பையும் இல்லை. ஸோ நீட்டாகவே ஆகிடுச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதுதாங்க ரொம்ப குப்பையாக கிடக்கு. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். பூவெல்லாம் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய இருக்குது. இதெல்லாம் என்னன்னே தெரியல. இங்கே வருங்க, எங்கள் அம்மா எதெல்லாம் பிடிச்சி வச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர், இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அது பாதாம் பவுடர், பாதாம் ட்ரிங்க். அடுத்து இது அப்படியே காட்டுங்க பாரு, எவ்வளோ குப்பையாக இருக்குது. செம்ம டஸ்ட்டுங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் பாருங்க, சரியான டஸ்ட்டாக இருக்கும்.
ஃபுல்லும் இந்த ஃபுல்லாக தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இதை எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ நல்லா அடுக்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த கலர் இது பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது சாஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ எல்லாத்தையும் இப்படி வச்சுருக்கோம். நல்லா சேஃப் ஆகும். அதுக்கும் பவுடர் இந்த பவுடர் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரையும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. பாய். முடிஞ்சிச்சு.